இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோடெக்ஸ் ப்ரோக்கரில் எப்படி லாகின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ லாகின் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போடுற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு எப்படி டெபாசிட் பண்ணி விட்ரால்லாம் பண்ணலான்றது ஒன் பை ஒன்னாக போடுறோம் ஒரு வீடியோவாக. நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கோடெக்ஸோட லிங்க் தந்திருப்பேன், இல்லை என்னோடய டெலகிராம் லிங்க் இருக்கும். என்னோடய டெலகிராம் லிங்க் உள்ளே போய்ட்டு சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு கோடெக்ஸோட லிங்க் இருக்கும். நீங்கள் மேலே பின் பண்ணி வச்சுருப்பேன், அவர் மெசேஜ்லேயே இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடெக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் கண்ட்ரி ரீஜன் இருக்கிறதுல நீங்கள் என்ன ரீஜனோ இந்தியான்றதை செலக்ட் பண்ணுறேங்க. இந்தியான்றதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன கரன்சியில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணுறீங்க. யூஎஸ்டியா இல்லை ஐஎன்ஆரா அப்படின்றத செலக்ட் பண்ணுறேங்க. நான் இப்போதைக்கு யூஎஸ்டியாக இருக்கட்டும். தென் உங்களோட யூஸபிள், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில், அஃபிஷியல் ஜிமெயில் எதனா இருந்ததுன்னா அந்த ஜிமெயில் போட்டுருங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை போட்டு இந்த 2 பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு கோடெக்ஸோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். முதல்ல உங்களுக்கு இது லைவ் அக்கௌண்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, பேக் வந்துடுச்சு. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது டெமோ அண்ட் லைவ் அக்கௌண்ட்டு. இந்த லைவ் அக்கௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெமோ அக்கௌண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோசம் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைவ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெத்தட் ஷோ ஆகும். யூபிஐயில் டெபாசிட் பண்ணிக்கலாம், அவர் கிரிப்டோவில் டெபாசிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கீழே ப்ரொஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களோட ஆதார் நம்பர் இங்கே உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லும். உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே அன்வெரிஃபைடுன்னு இருக்கும். நீங்கள் நியூவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு திருப்பி சார்ட் செக்ஷன் நீங்கள் டேரெக்டாக டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியதான். நான் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி டெபாசிட் பண்ணுறது விட்ரால் பண்ணுறதுன்ற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். சரி, ஓகே, பாய்.